யாரும் அனுப்புறது? யாரும் அனுப்புறது? சொல்லு, யாரும் அனுப்புறது? யாரும் அனுப்புனா? டேய் சொல்றா, சொல்லு, சொல்லுவியா மாட்டியா? சொல்றா, யாரும் அனுப்புறது? டேய் கேக்குதா? டேய் யாருக்குமே தெரியாம நம்ம நந்தினி ரூமுக்கு வந்தது இவனுக்கு மட்டும் எப்படி தெரியும்? எதுக்காக என்ன கொலை பண்ண வந்தா? அப்போ நந்தினிக்கும் இதே மாதிரிதான் ஆபத்து நடந்திருக்கும். நான் வந்திருக்கிறது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. என்ன யாராவது ஃபாலோ பண்றாங்களா இல்ல எதிர்ச்சியா நடந்திருக்கா? அப்படின்னா எதுக்காக இவன் என் பின்னாடி எனக்கே தெரியாம வரணும்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தப்பிச்சிட்டானே, பரவாயில்ல, புத்திசாலிதானே. நந்தினியை தேடி வந்த எனக்கே உயிருக்கு ஆபத்துனா நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம இங்க இருந்து நான் போக மாட்டேன். மாப்ள, என் பொண்ணு உள்ள போய் 1 மணி நேரம் ஆகுது. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுக்கு மேல காத்திருக்க வேண்டாம். நான் வேணா போன் பண்ணிட்டுமா? மாமா, உள்ள என்ன நிலைமைன்னே தெரியல. செல்வியே சூழல் சரியா இருந்தா போன் பண்ணுவாள்ல. இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போமே. இல்ல சார் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. எதுக்கும் கால் பண்ணி பாக்கலாமே, தப்பில்ல. உள்ள என்ன நடக்குது நாமளும் தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமாமா, என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது. நான் போன் பண்றேன். அப்பாதான் கால் பண்றாரு. யாராவது பார்த்து போறாங்க. அப்பா. செல்வி, அம்மாடி, செல்வி. மாமா ஸ்பீக்கர்ல போடுங்க. போன் ஸ்பீக்கர்ல போடுங்க. செல்வி, கேக்குதாமா? கேக்குதுப்பா. அம்மாடி, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அப்பா கிட்ட இப்ப உண்மையை சொல்ல வேண்டாம், பயப்படுவாரு. அப்புறம் நம்மனால நந்தினிக்கு என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை கண்டுபிடிக்க முடியாமலே போயிரும். செல்வி, செல்வி, அம்மாடி, செல்வி, செல்வி, என்னாச்சுமா? அப்பா, பிரச்சனை இல்ல, எதுவும் இல்லப்பா. ஏதாவது எவிடன்ஸ் நந்தினி பத்தி கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். செல்வி, ஏதாவது கிடைச்சதா எவிடன்ஸ்? இல்ல மாமா, இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. ஆனா நந்தினி ரூமுக்குள்ளே போய் தேடிட்டேன். ஆனாலும் எந்த எவிடன்ஸுமே இல்ல. செல்வி, அங்க உனக்கு சேஃப்டி தானே? ஏதாவது தப்பா தெரிஞ்சுச்சுன்னா திரும்ப வந்துரு. நம்ம அபிஷியலா போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே அம்மாடி, அப்பா வேணா கமிஷனர் கிட்ட இப்ப பேசி பெர்மிஷன் வாங்கிடுவாமா? பா, அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல. நான் உங்களுக்கு எதா இருந்தாலும் சொல்ல மாட்டேனா? நீங்க ஃபர்ஸ்ட் தைரியமா இருங்க. நான் நிச்சயமா எவிடன்ஸோட தான் வருவேன். அம்மாடி, நீ எதுக்கும் உன்னோட போன்ல லைவ் லொகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கமா. அப்பதான் நீ எங்க இருக்கன்னு பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். சரிங்கப்பா, நான் உங்களுக்கு பண்றேன். ஆனா எனக்கு அடிக்கடி போன் பண்ணாதீங்க. இங்க யாராச்சும் பாத்துட்டா அப்புறம் தேவையில்லாத சந்தேகம் தான் வரும். சரிம்மா, சரிம்மா, நீ ஆன் பண்ணு. ஆனா லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருமா. அப்புறம் எக்காரணத்து கொண்டும் நாட் ரிஜிபிள் ஏரியாக்குள்ள போயிடாதமா. சரிங்கப்பா. யாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி தெரியலையே. இதுக்குள்ள என்ன இருக்கும்?